மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசுல இருந்து பல்வேறு பொங்கல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். பள்ளியில் படிக்கும் பொழுதும் சரி, கல்லூரியில் படிக்கும் பொழுதும் சரி, பணியில் சேர்ந்த பொழுதும் சரி, ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் ஏன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது? ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி ஒருவர் ஒரு வீட்டில் வசித்துக் கொண்டு வந்தார். அந்த வீட்டில் தனியாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு பொங்கல் நிகழ்ச்சியின் போது அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு விலை உயர்ந்த கார் நின்றதை பார்த்தார். யார் இந்த நேரத்தில் இந்த விலை உயர்ந்த காரில் நம்முடைய வீட்டுக்கடியில் இருக்கிறார்கள் என்று கதவை திறந்து பார்க்கும் பொழுது அந்த வாகனத்திலிருந்து ஒரு தம்பதியர் அவர்கள் சிறு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டிற்கு வந்தார்கள். இவர்களுக்கு இந்த வயதான பெண்மணிக்கு அவர்களை பார்த்த ஞாபகம் இல்லை, அது யார் என்று தெரியவில்லை. இந்த தம்பதியை அவருடைய குழந்தைகளை கூட்டுக் கொண்டு இந்த வயதான பெண்மணி வீட்டுக்கு வந்தார்கள். நீங்கள் யார் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று இந்த பெண்மணி அவர்களிடம் கேட்டார். அவர்கள் அந்த தம்பதி அந்த பையன் அந்த வயதான பெண்மணியிடம் என்னை ஞாபகம் இல்லையா என்று கேட்டார். அவர்கள் எனக்கு தெரியல கூறினார்கள். சொன்ன, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது என்னுடைய தாய் இறந்து விட்டார். அந்த வருடம் பள்ளியில் படித்த காலத்தில் அங்கு எல்லோருமே பொங்கல் கொண்டாடிய பொழுது நான் மட்டும் ஓரமாக உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய தாய் இறந்து விட்டார் என்ற காரணத்தினால் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தேன். நீங்கள் என்னை அழைத்து எனக்கு சாப்பாடு தந்தீர்கள், உங்கள் வீட்டில் தயாரித்த பலகாரம் எல்லாம் தந்தீர்கள், நீங்கள் அந்த பள்ளியில் ஆசிரியராக இருந்தீர்கள் என்று மறந்துட்டீர்களா என்று கேட்டார். இவர்களுக்கு சிந்தித்து பார்த்தால் ஏதோ இது எத்தனையோ வருடத்திற்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த வயதான ஆசிரியர் மறந்து விட்டார். இந்த பையனுக்கு அந்த ஞாபகம் மனதில் நீங்காமல் நிலைத்து விட்டது. தன்னுடைய பிள்ளைகள் இப்போது வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார்கள். அப்போது நம் ஊருக்கு சென்று நம் தாத்தா பாட்டியுடன் சேர்த்து பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று விரும்பும் பொழுது நான் என்னுடைய அம்மா இங்கு இருக்கிறார்கள் என்று உங்களை பார்க்கிறதுக்கு என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தேன் என்று கூறினார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறு சிறு நற்செயல்கள், சிறு சிறு உதவிகள் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அது ஒரு விழாவாக மனதில் நிலைத்து நின்றுவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை ஒரு பணி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. நம்மால் இயன்ற அளவிற்கு இயன்ற சூழ்நிலைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாத நிகழ்வாக, மறக்க முடியாத ஒரு தருணமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகள், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் காவல்துறைக்கு மட்டுமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தினமும் ஒரு திருவிழாவாக, ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக, நல்ல நாளாக தினமும் அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இங்கே இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.